ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரியாவுக்கு வந்துட்டு அட்மிஷன் போட போகிறோம். அதாவது +1க்கு அட்மிஷன் போட போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 10th முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு குரூப் செலெக்ஷனுக்காக தான் போகணும். ஸோ அந்த விலாக் தான் இது. நான் வந்துட்டு விலாகில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இன்ட்ரோ வீடியோ கொடுக்கல. இப்போ வீட்டுக்கு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்துட்டு இன்ட்ரோ வீடியோ எடுக்கிறேன். அவளுக்கு வந்துட்டு இப்போது சிஎஸ் குரூப் தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது தான் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே போய் வந்துட்டு ரொம்ப பெரிய வீடியோஸ் ஒன்றும் எடுக்கலை, சும்மா சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கோம். அவள் வந்து அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தாள், சைக்கிளில் தான் வந்தாள். நானும் இவளும் வந்துட்டு இங்கேருந்து நடந்து ஸ்கூலுக்கு போனோம். ஸோ போகிற வழியில் வந்துட்டு ரொம்ப அப்படியே ஸ்வெட் ஆகி ரொம்ப வேர்த்து, வெயில் ரொம்ப அடிச்சது பார்த்துக்கோங்க. நாங்கள் வேறு பத்தாவதுக்கு சன்ஸ்க்ரீமை வெளியே போகிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு போயிட்டோம். சன்ஸ்க்ரீம் போடணுன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போட்டிருக்கணும் இல்லையா? வெளியே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுட்டு அப்படியே போயிட்டோம். போகிற வழியில் தான் ஞாபகம் வந்துச்சு, அச்சோ சாவியை வீட்டில் பூட்டிட்டு இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இங்கே பூட்டிட்டு அப்படியே சாவியை டோர்லேயே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறம் திரும்ப கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனதுக்கப்புறம் திரும்ப வந்து சாவியை எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு அப்புறம் திரும்ப போனோம். ஸோ போனோடனே பிரியாவோட ஃப்ரெண்டெல்லாம் பார்த்து அப்படியே ஜாலியாக அங்கே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் போய் உள்ளே வந்துட்டு அப்ளிகேஷன் வாங்கினோம். ஸோ அதுக்கு வந்துட்டு 100 ரூபா கட்டணும். அப்ளிகேஷன் வாங்கிட்டு 100 ரூபா கட்டணும். ஸோ எந்த ஸ்கூல்னு சொல்லலை பார்த்தீங்களா, அவள் ஆல்ரெடி படித்த ஸ்கூல் தான், பாவூர் சத்திரத்தில் ஔவையார் அப்படிங்கிற ஸ்கூலு. ஸோ ஆல்ரெடி படித்த ஸ்கூல்லேயே தான் 11th போட போகிறோம். அப்புறம் போய் அப்ளிகேஷன் 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதை ஃபில்லப் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் டிசி வாங்குறதுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் 50 ரூபா கொடுத்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்துட்டு 10th டிசி வாங்குறதுக்காக ஸோ அதையும் வாங்கிட்டு வந்துட்டு அதை ஃபில்லப் பண்ணி கொடுத்துட்டு டிசி வாங்கிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து எங்கள் அத்தை வந்துட்டு வெளியே நடக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரியாவோட அத்தை வீட்டில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் சைன் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இன்னொரு ஃபார்மையும் ஃபில்லப் பண்ணிட்டு அதையும் கொண்டு போய் சைன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த ஃபார்ம் எல்லாத்தையுமே ஃபில்லப் பண்ணி மேம் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இடையில வந்துட்டு செஸ் குட்டியெல்லாம் தூக்கிட்டு வந்தோம்னா ஸோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோவுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்துட்டு பாருங்கள். இந்த பொண்ணு தான் பிரியாவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் வீடியோ கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே 2 பேருமே தெரிச்சுட்டாங்க. இப்போ வந்து ஃபார்ம் வாங்கிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த 2 ஃபார்ம் தான். இதில் முகிலா வந்துட்டு ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணிட்டா. பிரியாவுக்கு வந்துட்டு நான் தான் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணணும். நான் இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுற கேப்பில் வந்துட்டு இவங்க இன்னொரு ஃபார்ம் வாங்க போகணும் அப்படின்னு உட்காந்துருந்தாங்க. பட் எனக்கு வந்துட்டு ரொம்ப போர் அடிச்சிருச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு உட்காந்து ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் முகேஷும் வந்துட்டான். நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்மை ஃபில்லப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து வந்துட்டு பின்னடிக்கிறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுட்டு இருந்தா, ஆர்டர் படி எடுத்து வச்சுட்டு இருந்தா. இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு ஃபைலில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பேக்லேயும் எடுத்து வச்சுட்டு நாங்கள் வந்துட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.